உடனே கடைய மூடிருங்க. இப்ப இவ்வளவு நேரம் ஃப்ரீ டைம் இல்ல உங்களுக்கு. பென்னிக்காக தான் வந்து இந்த லைவ் போட்டேன். பாரா, என்ன ஒரு அதிசயம். இதுக்கே அந்த பிள்ளைக்கு ஸ்பெஷல் பரிசு கொடுத்தா ஆகணுமே. பென்னிக்காண்டி நீங்க லைவ் போட்டீங்க. பென்னியெல்லாம் மதிக்கிறதுக்கு ஆள் இருக்கீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பென்னியும் மதிக்கிறதுக்கு ஆள் இருக்கீங்களேன்னு. மனுஷங்க மதிக்காம அதெல்லாம் மதிப்போம். அது சரி. நாங்க மனுஷ ஜாதி இல்ல, நாங்க ராபிட் பென்னி. ஓ பென்னி. நாங்க முயல் குட்டி. ஆமா, நாங்க முயல் குட்டி பென்னி. கியூட் பென்னி. சரி, நீங்க பார்த்தது இல்ல அந்த மருதாணி செடி எல்லாம், அந்த வேப்ப மர செடி இதெல்லாம் பார்த்ததே உடம்பு இல்ல. இல்ல இல்ல, போன ஜென்மத்துல பார்த்தது. இப்பதான் மறு ஜென்மத்துல மறுபடியும் பாக்குறேன் முதலேந்து. நீங்க மனுஷ ஜென்மம் இல்லைங்கிறனால உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இது வந்து அரைச்சு வச்சா கையில சிவப்பாகும், அழகா இருக்கும். அப்புறம் வந்து மருத்துவ அதெல்லாம் அவ்வளவு கஷ்டப்படலாம் வேணாம். பக்கத்து வீட்டுல போய் அந்த பொம்பளை வந்துகிட்டா டொம்முன்னு வாயில குத்துவாங்க, அப்பமே சிவப்பாயிரும். ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை வளர்த்து அதை தூக்கி கையில தடவி இதெல்லாம் தேவையா? உடம்பு குளிர்ச்சிங்க அது. அப்படிங்களா? மக்களே, இதுக்கு நான் பொறுப்பு இல்ல. இருக்கிற ஆடியன்ஸ் எதனா கமெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஒரு 3 பேர் இருக்கீங்க. மேடம் மருதாணி செடி காட்டுறாங்க, நான் தொண்டை கிளியே கத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்காக கொஞ்சம் மரியாதை கொடுங்கப்பா. கற்றாழை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது குமரின்னு சொல்லுவாங்க. என்னைக்கு இளமையா இருக்குன்னா இது சாப்பிடலாம். இளமையா இருக்குன்னா அது சாப்பிடணும். ஆமா, வெயில் காலம் குளிர்ச்சி, அதனால மோர்ல அடிச்சு குடிக்கலாம். இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு உள்ள இது ஜெல்லு மாதிரி இருக்கும், அதை எடுத்து நல்லா 5-6 தடவை கழுவிட்டு நம்ம வந்து மோர்ல அடிச்சு குடிக்கலாம். சரி, கீழே கமெண்ட் வந்திருக்கு, அதை படிங்க. அப்புறமா மோர்ல அடிக்கிறதா பீர்ல அடிக்கிறதா முடிவு போடுவோம். வெண்ணி மாதிரி பேசாம என்னாச்சு? அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? போச்சு, எடுத்து வச்சிருக்காங்க உங்க ஓனர். போங்க. கொக்காடல் ப்ரோ இருக்கேன் ப்ரோ. கொக்காடல் ப்ரோ ஷால் ப்ரோவா அக்கா? அது ஆமாமா, பென்னி பேசுறாங்க. பென்னிப்பா, கியூட் பென்னி. வாங்க, வெல்கம் அவர் ஷோ. அரை கடல் திறந்து ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அரபாடி லாரியில் கூட்டம் கூட்டமா ஏறி வாங்க மருதாணி செடியை பார்க்க. நிஜமாவே நீங்க பேச மர்க்கா சொல்லுங்க. மர்க்கா சொல்லுங்க. என்ன ஹலோ ஹலோ ப்ரோ, இருங்க ப்ரோ, ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இல்லைன்னா தமிழ்ல டைப் பண்ணுங்க, நானும் அதை படிச்சு கமெண்ட் சொல்லுவேன். அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ ஃபோன் கால் வந்துட்டு. தமிழ்ல கொஞ்சம் டைப் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இருங்க, லைவ் ஓனர் அம்மா வந்து படிப்பாங்க. வந்துட்டாங்க பாருங்க ஓனர்மா. ஓனர்மா மெசேஜ படிங்க. அக்கா மொபைல் சுவிட்ச் ஆஃப் ப்ரோ. வந்துச்சு, ஏதோ நெட் கட் ஆச்சு. நெட் கட் ஆச்சு. ஏதோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? பென்னி, ஓனர் பேசுறதோட பென்னி பேசுறது நல்லா இருக்குது நீங்களா? கிளியரா கேக்குது. கேளுங்க ஆடியன்ஸ்ட. குரக்கோடல் ப்ரோட்ட நீங்க டுகெதர்ல பேசினா வாய்ஸ் கேட்காது. டுகெதர்ல பேசினா வாய்ஸ் கேட்கலையா? கேட்காது. பென்னி வாய்ஸ் நல்லா கிளியரா கேக்குது. அப்புறம் அதுக்கு தானே அந்த சனியை முடிச்சவன வேலைக்கு வச்சிருக்கேன். உங்க ஓனர் வந்த வையம் எல்லாம் ஒரு விளம்பரம் தான். அந்த ஆள் கிடக்குறான், எங்க போய் சொல்லிட்டு தூங்குறான்னு தெரியாது, தூங்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி லைவ் போட்டு உட்காந்து பேசுங்க, அப்பதான் எல்லாம்